Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான நிறைய செக்டாரில் தேவைப்படக்கூடிய அண்ட் ஸ்கோப் அதிகம் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த டிபார்ட்மெண்ட்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து ஒரு 31 காலேஜஸில் தான் இருக்குது. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டான செக்ரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதுலேயும் வந்து இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு இல்லாமல் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நேமில் இருக்குது. இது எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இதனோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கடுத்து இதனோட சேலரி பேக்கேஜு, அப்புறம் என்னென்ன மாதிரியான ஃபீல்ட்லலாம் வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டே வருவோம். இதனோட வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா எல்லா செக்டார்லேயும் வந்து பரவி இருக்குது. ஸோ வந்து நமக்கு இதனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சேலரி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு போக போக நிறைய பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி நம்ம ஃபர்தராக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோர்ஸில் வந்து நிறையவே இருக்குது. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன செக்டாரில் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனோட ஸ்கோப் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்டார் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் எல்லா இடத்துலையும் வந்து இதனோட தேவைகள் வந்து பரவி இருக்குது. அது எது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் மெயினாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி யூனிட்ஸ், அப்புறம் பயோடெக்னாலஜி செக்டார், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தேவைப்படுது. இதனோட ஸ்கோப் வந்து இந்த செக்டார் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற செக்டார்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நேமில் வந்து தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸோட பங்கு வந்து ரொம்ப பெரிதாக இருக்கிறதுனால இது ஒரு வாண்டடான கோர்ஸாகவே நமக்கு வந்து பார்க்கப்படுது. ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஒரு சாயில் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து இந்த இன்ஜினியர்ஸோட முக்கியத்துவம் வந்து பெருசாக இருக்குது. அதற்கடுத்ததாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல மெயினாக வந்து இந்த ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரிஸில் வந்து உங்களுக்கு இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட நீட் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. அதற்கடுத்ததாக பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேயும் வந்து இதனோட ஸ்கோப் வந்து நல்லாயிருக்கு. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் போகிறதுக்கு நம்ம நார்மலாகவே இன்ஜினியரிங்க்கு தேவைப்படுற மாதிரியே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்களோட ஸ்டடீஸும் வந்து எப்படி இன்வால்வ் ஆகியிருக்கும் அப்படின்னா என்னென்ன ஃபீல்டில் இன்வால்வ் ஆகிருக்கும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி செக்டாரும் உங்களுக்கு இதில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் பிளான்ட் டிசைன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதற்கடுத்து இதில் இன்னும் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு சாலிட்ஸ் மெக்கானிக்ஸ் அது ரிலேட்டடாகவும் வரும். அதுக்கப்புறம் ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு எப்படி வேல்யூவபிள் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அதனோட சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெக்கானிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலந்து வர்ற மாதிரி தான் இருக்குது இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸு. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஐஐடிஸ், அப்புறம் என்ஐடிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதற்கடுத்ததான் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதன் மூலமாக நமக்கு பெறப்படுது. இது போக வந்து உங்களுக்கு பிஎஸ்சி கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஐஐடிலலாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிதாக விரும்பப்படக்கூடிய ஒரு கோர்ஸாகவே இருக்குது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயும் வந்து இது வந்து நல்லாவே இருக்குது. இது மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஐஐடிஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் இயருக்கு 2.5 lakhsல இருந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. அதற்கடுத்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் போனீங்கன்னா 4 lakhs 5 lakhs அப்படிங்கிற மாதிரி பெர் இயர்க்கே உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஏசிடி கேம்பஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 அந்த மாதிரி இருக்கும் பெர் இயருக்கு. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் அந்த மாதிரி காலேஜஸ்லலாம் வந்து இன்னும் கம்மியாகவே இருக்கும். அது கவர்மெண்ட் எய்டட்னால இன்னும் கம்மியாகவே இருக்கும் ஃபீஸு. அதற்கு அடுத்ததாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எஸ்எஸ்என் அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 lakhs கிட்ட அந்த மாதிரி வரும் பெர் இயருக்கு. கம்பேர் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் வழங்கக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கோப் வந்து வெறும் பிரைவேட் செக்டார் மட்டும் இல்லாமல்
PSU யூனிட்ஸ்லையும் வந்து பெரும்பங்கு வகிக்குது. இதோட சேலரி பேக்கேஜ் எல்லாம் வந்து PSU யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 50,000 பெர் மந்த்தாக இருக்குது. எந்தெந்த PSU யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு இதனோட நீடு இருக்குது அப்படின்னா ONGC, அப்புறம் BPCL சொல்லக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அப்புறம் கேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் கெயில், அப்புறம் செயில், கோல் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இதனோட வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. சன் ஃபார்மா, ஃபைசர், அப்புறம் பிரமல் ஹெல்த் கேர் லிமிடெட், அதுக்கப்புறம் கிளாக்ஸோ ஸ்மித் லைன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸஸ்லேயும் வாண்டடாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து 5 lakhsலேருந்து என்ட்ரி லெவல் கம்பெனிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 lakhs to 7 lakhs per annum கிடைக்குது. அதுக்கடுத்து போக போக இப்போ ஃபைசர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15 lakhs per annum வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் இல்லை அப்ராடில் உள்ள கம்பெனிஸ்னால் இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கிடைக்குது. இப்போ TNA கவுன்சிலிங்கில் லிஸ்ட் அவுட் ஆகிற அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ சொல்லக்கூடிய காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு 31 காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடீஸ் கொடுக்குறாங்க. இந்த 31 காலேஜஸில் வந்து நம்ம வந்து ஒரு 17 to 18 காலேஜஸ் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னாலே நமக்கு ரெண்டுமே முக்கியம். தியரட்டிக்கலாகவும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு அடுத்ததாக ப்ராக்டிக்கலும் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து காலேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு 31 காலேஜஸில் நம்ம ஒரு 17 காலேஜஸ் பார்க்கலாம், ஒரு டாப் 17 காலேஜஸ் கிட்ட பார்க்கலாம். அது என்னென்னு நான் வந்து உங்களுக்கு TNA கோடோட நான் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட கட் ஆஃபும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டே வரேன். இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட் கோட் வந்து CH அப்படின்னு இருக்கும். டாப் 1ல் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜான ACT கேம்பஸ், அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதனோட TNA கோட் 0002. இந்த காலேஜில் கெமிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் மற்ற ரேர் டிபார்ட்மெண்ட்ஸும் இதில் இருக்குது. செராமிக் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸும் வந்து இந்த ACT கேம்பஸில் இருக்குது. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை நேரில் போயிட்டு கேம்பஸ் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வந்து ரேர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் கேம்பஸ் விசிட் பண்ணி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து 2வது பிளேஸில் உள்ள காலேஜ் வந்து SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், OMR சென்னை, அதாவது ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னையில் உள்ள இந்த காலேஜ். இதனோட TNA கோட் 1315. நார்மலாகவே வந்து இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து வேறு செக்டாரும் இல்லாமல் IT கம்பெனிஸ்லையும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறத வந்து இந்த காலேஜ்லேயும் நம்ம பார்க்க முடியும். அதற்கடுத்ததாக 3rd பிளேஸில் உள்ள காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ். இதனோட TNA கோட் 2007. இந்த காலேஜும் ஒரு நல்ல சிறப்பான காலேஜாக பார்க்கப்படுது. அதற்கடுத்ததாக 4th பிளேஸில் உள்ள காலேஜ் வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், தண்டலம், சென்னை. இதனோட TNA கோட் 1211. இதுவும் பார்த்திங்கன்னா வெறும் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கக்கூடிய காலேஜாகவும் இந்த ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்க்கப்படுது. அதற்கடுத்ததாக 5th பிளேஸில் உள்ள காலேஜ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பெண்ணலூர், இருங்காட்டுக்கோட்டை, சென்னை. இதனோட TNA கோட் 1219. இந்த காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் தாண்டி மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதிலும் வந்து நீங்கள் இது சொல்லக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து டாப் காலேஜஸாக இருந்தாலும் ஒரு தடவை கேம்பஸ் விசிட் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. அதற்கடுத்ததான் 6th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த காலேஜோட TNA கோட் 2764. அதற்கடுத்ததாக 7th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், தண்டலம், சென்னை. இதனோட TNA கோட் 1216. அதற்கடுத்ததாக 8th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. இந்த காலேஜோட TNA கோட் 2711. அதற்கடுத்ததாக 9th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த காலேஜோட TNA கோட் 2708. அதற்கடுத்ததாக 10th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், OMR சென்னை. இந்த காலேஜோட TNA கோட் 1317.
இப்போ டாப் 10 காலேஜஸை நம்ம பார்த்துருக்கோம். அதற்கடுத்ததாக 11th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், துறையூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 3805. அதற்கடுத்ததாக 12th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் காலேஜ், இது ஆவடியில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1122, அதாவது 1122. அதற்கடுத்ததாக 13th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு. இதனோட டிஎன்ஏ கோட் 2715. அதற்கடுத்ததாக 14th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர், சென்னை. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1316. அதற்கடுத்ததாக 15th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கோவை ரோடு, கரூர். இதனோட டிஎன்ஏ கோட் 2622. இப்போ டாப் 15 காலேஜஸ் பார்த்துட்டோம். அதற்கடுத்து 16th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கடலூரில் உள்ள காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 0005. அதற்கடுத்ததாக 17th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பாவை இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 2611. ஸோ இந்த மாதிரி டாப் 17 காலேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கடுத்தும் காலேஜஸ் இருக்குது. நான் ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு நான் பார்க்குறேன். ஒரு 135 அந்த ரேஞ்சில், 133 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு நான் பார்க்குறேன். அதற்கடுத்தெல்லாம் வந்து எல்லாமே வந்து 110 கட் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலை. இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் அந்த காலேஜ் இருந்ததுன்னா ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த காலேஜஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு தடவை கேம்பஸ் விசிட் பண்ணிவிடுங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, மெயினாக வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு இதனோட ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லில் வந்து கொடுங்க. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது. எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி போயிட்டு ஒரு 4 years கழித்து தௌசண்ட்ஸ்னுக்காக வந்து நிறைய பேர் வந்து வரும்போது கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து படித்து அதுக்கு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு நிறைய இருக்குது. நீங்களே வந்து ஓனாக ஒரு லேப் செட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இருக்குது. அது போக உங்களுக்கு கேட் எழுதி ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில். ஃபர்தராக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ.